ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். விஷ் யூ வெரி ஹேப்பி நியூ இயர். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டோட தொடர்ச்சி தான் பார்ட் 3. நம்ம கடைசியா 2, 3 வீடியோல சொல்லியிருப்போம். பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோ நிறுவனத்த பத்தி அத என்ன ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் ரேட்டிங் நீங்க ஒரு தடவ கட்டாயம் செக் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாரி ரேட்டிங்ஸ் லெவல்ஸ்லாம் இருக்கு? யார் குடுக்குறா? அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரேட்டிங்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ, ஏஏ பிளஸ், ஏ பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃபு. நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் கட்டாயம் கிடைக்கும். அதே மாரி இந்த ரேட்டிங்ஸ் உள்ள பிபிபி அப்படின்பாங்க. அதுக்கு கீழ உள்ள கம்பெனிலாம் ரேட்டிங் உள்ள கம்பெனிய இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதிகமாக யோசிக்கணும். ஏன்னா, அந்த கம்பெனிலாம் அதிகமா ரிஸ்க் இருக்கு. ஸோ பெட்டரா நீங்க யோசிச்சு நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ரேட்டிங் மட்டும் செக் பண்ணா போதுமா அந்த கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் பத்தாது. அதோடு சேர்ந்து அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? ஸ்டேபிளா இருக்கா? பாசிட்டிவா ஃபீட்பேக் இருக்கா? ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? அதே மாரி அந்த கம்பெனிக்கு எப்ப லாஸ்ட்டா ரிவ்யூ பண்ணாங்க? அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஏதாவது வேற கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போறாங்களா? இல்ல வேற கம்பெனியோட அக்வைர் பண்ண போறாங்களா? என்னன்றத நம்ம ஒரு தடவ ரிவ்யூ வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். அதே மாரி அந்த இஷ்யூவர் யாரு? பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பிஎஸ்யூவா? இல்ல பிரைவேட்டான்றதும் நம்ம ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி ரேட்டிங்க்குள்ள ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ எனக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுங்க. எனக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் இந்த விஷயம். உதாரணத்துக்கு ட்ரிபிள் ஏ ரேட்டிங் உள்ள கம்பெனிகள் ஆர் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்கு, டாடா கேபிட்டல், பஜாஜ் ஃபைனான்ஸ், NTPC பாண்டு, IRFC பாண்ட்ஸ் இது மாரி உள்ள பாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ ரேட்டிங் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிபிள் ஏ ரேட்டிங் யார் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க CRISIL அப்படின்னு சொல்லுவாங்க. CRISIL அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இவங்கலாம். ஸோ இவங்க வந்து அந்த கம்பெனி பத்தி நல்லா டீட்டெயிலா அசஸ் பண்ணிட்டு, அந்த கம்பெனி பத்தி அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு குடுப்பாங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ஐடியா குடுப்பாங்க. இந்த கம்பெனி வந்து தாராளமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாரி ஒரு ரேட்டிங்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி ICRA, கேர், இந்தியா ரேட்டிங், பிரிக்வார்க்ன்ட்டு. நம்ம வரக்கூடிய வீடியோல ஒவ்வொரு வெப்சைட்லயும் போயி அந்த கம்பெனிய எப்படி கிரெடிட் ரேட் அசஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவ லைக் பண்ணி வச்சுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வரக்கூடிய வீடியோல இத பத்தி இன்னும் டீட்டெயிலா நெறைய பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா ஒண்ணு. ஸோ ரேட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அது எப்பயுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். ஸோ நீங்க ரிவ்யூ வந்து கட்டாயமா செக் பண்ணிக்கணும். ரேட்டிங்ஸ் வந்து டவுன் கிரேடும் ஆகலாம். இல்ல லோ கிரேட் உள்ளது வந்து அப்கிரேடும் ஆகலாம். ஸோ நீங்க கட்டாயமா ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2லிருந்து 3 நிறுவனங்கள்ட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவ ரிவ்யூ பண்ணிக்கங்க. கட்டாயமா வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோல இன்னும் டீட்டெயிலா அத பத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் குடுங்க.